உலகமெங்கும் உள்ள ஜீ தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். அன்பான நேயர்களே, இன்று நாம் பார்க்க போகின்ற மருத்துவம் சகலவிதமான கண் நோய்கள் நீங்குவதற்கும் பார்வை திறனை மேம்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். கண்களுக்கு நோய்கள் ஏற்பட்டால் பார்வை திறன் குறையும். பார்க்கின்ற பொருட்களின் திறன்களை படிப்படியாக குறைக்கச் செய்யும். ஒரு சிலருக்கு கண்களில் இருந்து நீர் வடிந்து கொண்டே இருக்கும். கண் பீலை அதிகமாக தள்ளும், அழுக்கு தள்ளுதல் என்று பெயர். மேலும் அதீதமான முறையில் கண்கள் சிவப்பு தன்மையால் மாறிவிடும். கண் கூச்சம், கண் எரிச்சல், கண்களில் புரை வளருதல், கண் பார்வை குறைபாடு, பார்வை நரம்பு தளர்ச்சி அடைதல் போன்ற நோய்கள் எல்லாம் கண்களில் ஏற்பட்டால் எதிர்காலத்தில் பார்வை திறன் பறிபோகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். இப்பொழுது கண்களில் தோன்றக்கூடிய நோய்களை பார்த்தோம். இந்த நோய்கள் தோன்றாமல் இருப்பதற்கான சில எளிய வழிமுறைகளை பார்க்கலாம். வாரத்திற்கு 2 முறை கண் குளிர்ச்சி தைலத்தை தலைக்கு தேய்த்து தலை குளிக்க வேண்டும். தினம்தோறும் ஏதேனும் ஒரு பழ வகைகளை உணவாக எடுக்க வேண்டும். மேலும் தினசரி உணவில் கறிவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இவற்றை சேர்க்க வேண்டும். வாரத்திற்கு 1 முறை கேரட்டை பயன்படுத்த வேண்டும். வாரத்திற்கு 1 முறை பொன்னாங்கண்ணி கீரையை உணவாக சமைத்து சாப்பிட்டு வந்தால் படிப்படியாக கண்களில் தோன்றக்கூடிய பல வகையான நோய்கள் நீங்கி கண் குளிர்ச்சி அடைந்து பார்வை திறன் மேம்படும். ஒருவேளை கண் நோய் ஏற்பட்டால் அதை முற்றிலுமாக நீக்கிக் கொள்வதற்கான ஒரு உணவே மருந்து என்கிற எளிமையான மருத்துவத்தை நாம் பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட கிழங்கு கேரட் ஒரு கிருமி நாசினி. உடலில் தங்கியுள்ள நச்சு கிருமிகளை வெளியேற்றும். தோள்களுக்கு நல்ல நிறத்தை தரும். கண்களுக்கு பார்வை திறனை அதிகரிக்கும். வைட்டமின் ஏ சத்து கொண்ட கேரட்டை தினம்தோறும் ஒரு சிறிய வெள்ளை அளவு நாம் சாப்பிட்டு வந்தால் கண்கள் குளிர்ச்சி பெற்று பார்வை திறன் அதிகரிக்கும். இவ்வாறு பல வகையான அரிய மருத்துவ குணங்கள் இருப்பதால் நாம் கேரட்டையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் தூள். மஞ்சள் தூள் ஒரு கிருமி நாசினி. கண் நோய் ஏற்பட்டால் மஞ்சள் தூளை சிறிது கரைத்து அந்த நீரினால் கண்களை கழுவி வரலாம். அல்லது அந்த நீரில் ஒரு வெள்ளை துணியை மூழ்கி காய வைத்து அந்த துணியால் கண்களை ஒற்றி வந்தால் கண் நோய் தீர்ந்துவிடும். கண் எரிச்சல் படிப்படியாக குறையும் என்பதால் நாம் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயத்தூள். பெருங்காயம் ஒரு கிருமி நாசினி. வயிற்று உப்பசம், பெருவயிறு, அஜீரண மந்தம் இவற்றை நீக்கும். நாம் செய்ய போகின்ற பொருளுக்கு நல்ல மணத்தை தரும் என்பதால் பெருங்காயத்தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புளி வாத நோயை அதிகரிக்கும். ஆகையால் அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை தரும். சுவைக்காக நாம் புளியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் தக்காளி மிக சிறந்த உடலம் தேற்றி. தக்காளியில் இருக்கக்கூடிய உயிர் சத்துக்கள் அற்புதமான முறையில் இரத்தத்தை விருத்தி செய்யும். தக்காளி விதைகளை மட்டும் நீக்கிவிட்டால் உடலுக்கு மிகுந்த நன்மை தரும் என்பதால் நாம் தக்காளியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுகு. தாளிதம் செய்வதற்கும் காரத்தன்மை உடைய ஒரு பொருள் கடுகு.
பல வகையான நோய்களை போக்கும் என்பதால் கடுகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு கிருமி நாசினி. ஒவ்வாமை காரணமாக கூட கண் நோய்கள் ஏற்படும். அந்த ஒவ்வாமை கிருமிகள் இரத்தத்தில் கலக்கும். அந்த இரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய ஆற்றல் மிளகிற்கு இருப்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். உள் உறுப்புகளை ஜீரகம் பொதுவாக பாதுகாக்கும். ஜீரண குடோரி, ஜீரணாபி என்று பெயர். ஜீரகம் மிக சிறந்த கிருமி நாசினி என்பதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நல்லெண்ணெய். தாளிதம் செய்வதற்கும் உடல் குளிர்ச்சிக்கும் நல்லெண்ணெய் பயன்படும். அதிகப்படியான உடல் உஷ்ணம் ஏற்பட்டால் கண் பொங்குதல் ஏற்படும். சதா காலமும் கண்களுக்கு எரிச்சல் தரும். நல்லெண்ணெயை பயன்படுத்தினால் கண் எரிச்சல் அடங்கி கண்களுக்கு குளிர்ச்சி ஏற்படும் என்பதால் நல்லெண்ணெயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் காய்ந்த மிளகாய் வற்றல். அளவோடு பயன்படுத்தினால் மிகுந்த நன்மை. அளவிற்கு அதிகமாக பயன்படுத்தினால் உடல் எரிச்சல் ஏற்படும் என்பதால் நாம் தாளிதம் செய்வதற்கும் நாம் செய்ய போகின்ற பொருளுக்கும் மிளகாய் தேவைப்படும் என்பதால் மிளகாய் வற்றலையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் உப்பு. சுவை அதிகரிப்பதற்கு உப்பு தேவைப்படும். ஆகையால் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகள், கண் நோய்கள் நீக்குவதற்காக நாம் செய்ய போகின்ற மருந்தின் செயல்முறையை சிறிது இடைவேளைக்கு பிறகு பார்க்கலாம். அன்பான நேயர்களே, இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கேரட் 1, நாட்டு தக்காளி 1, காய்ந்த மிளகாய் வற்றல் 10 கிராம், மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம், புளி 50 கிராம், மஞ்சள் தூள் 5 கிராம், உப்பு தேவையான அளவிற்கு, பெருங்காயத்தூள் தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, கடுகு தேவையான அளவிற்கு. அத்தனை பொருட்களையும் தனித்தனியாக அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். முதலில் எடுத்துக்கொண்ட பொருட்களில் இருந்து ஒரு சிலவற்றை பொன்னிறமாக வறுக்க வேண்டும். அதற்காக முதலில் காய்ந்த மிளகாய் வற்றலை வறுக்கவும். நன்றாக வறுத்துவிட்ட மிளகாய் வற்றலை எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக மிளகு. மிளகுடன் நாம் ஜீரகத்தையும் சேர்த்து ஒன்றாக வறுத்தெடுக்கலாம். இது கண்களுக்கான மருத்துவம் என்பதால் வறுத்த உப்பு, சுட்ட புளி மிகுந்த நன்மை தருபவை. ஆகையால் மிளகு சீரகத்துடன் உப்பையும் சேர்த்து வறுக்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் நன்றாக வறுத்துவிட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அத்தனை பொருட்களையும் வறுத்து தனியாக எடுத்து வைத்துள்ளோம். இதை நாம் அரைத்து தூள் செய்து எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட ஒரு கேரட்டையும் ஒரு நாட்டு தக்காளியையும் சிறு சிறு துண்டுகளாக அரிந்து அரைத்தெடுத்து விழுதாக எடுக்க வேண்டும். அடுத்ததாக நாம் புளியை நன்றாக வாணலில் வறுத்து அதை தேவையான அளவிற்கு
நீர் விட்டு கரைத்து புளி கரைசலாக எடுக்க வேண்டும். அற்புதமான இந்த பொருட்களை கொண்டு நாம் கண் நோய்கள் தீர்ப்பதற்கு மருந்து ஒன்றை செய்ய போகின்றோம். அதற்காக வாணலில் தேவையான அளவிற்கு நல்லெண்ணெய் விட்டு காய்ச்சவும். நன்றாக காய்ந்துவிட்ட நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து பொரிக்கவும். அடுத்ததாக வாசனைக்காக ஒரு காய்ந்த மிளகாய் வற்றல், கறிவேப்பிலையை சேர்க்கவும். இத்துடன் நாம் கேரட்டையும் நாட்டு தக்காளியும் சேர்த்து அரைத்தெடுத்த விழுதை சேர்க்கவும். இத்துடன் தேவையான அளவிற்கு மஞ்சள் தூள், பெருங்காய பொடியை சேர்க்கவும். இப்பொழுது நாம் கரைத்து எடுத்து வைத்திருக்கின்ற புளிக்கரைசலை சேர்த்து கொதிக்க வைக்கவும். அற்புதமான முறையில் நாம் சேர்த்த அத்தனை பொருட்களும் புளிக்கரைசலும் சேர்ந்து கொதித்து கொண்டிருக்கின்றன. இதில் நாம் அரைத்தெடுத்த மருந்து பொடியை 10 கிராம் சேர்க்கவும். அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் சேர்ந்து கொதித்து விட்டன. இதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான மருத்துவ குணமும் அதீத மனமும் இருக்கின்ற இந்த கேரட் ரசத்தில் அதிகப்படியான மருத்துவ குணம் நிரம்பிய கொத்தமல்லி தழைகளை தூவவும். நமது மருத்துவத்தில் பல வகையான மருத்துவங்கள் பார்த்து வருகிறோம். அதில் ஒன்று உணவே மருந்து. நாம் முன்னோர்கள் எந்த ஒரு பொருளையும் உணவாக எடுத்தால் அவை நேரடியாக இரத்தத்தில் கலந்து நோய்த்தன்மையை நீக்கும். அந்த வகையில் கேரட்டை கொண்டு நாம் தயாரித்த இந்த கேரட் ரசம் அற்புதமான மருத்துவ குணங்கள் நிரம்பியது. ஏனென்றால் பல வகையான மருத்துவ மூலிகை பொருட்களை நாம் சேர்த்துள்ளோம். இந்த கேரட் ரசத்தை வாரத்திற்கு 4 நாட்கள் தொடர்ந்து பயன்படுத்தினால் படிப்படியாக உடலில் இருக்கின்ற பார்வை நரம்புகள் பலப்படும். கண் வளர்ச்சி, அதாவது கண் நோய்கள் தீர்ந்து கண்களுக்கு பார்வை திறன் அதிகரிக்கும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன். அன்பான நேயர்களே, இப்பொழுது அதிகப்படியான உடல் எடையை குறைப்பதற்கும் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் உடல் மதமதப்பு தன்மையை நீக்குவதற்கும் ஒரு அற்புதமான மருத்துவத்தை செய்ய போகின்றோம். குறிப்பாக உடல் எடை கூடுதல். அதிகப்படியான எடை கூடினால் கடுமையான சுவாச பிரச்சனை ஏற்படும். மூட்டு வலி, கடுமையான பாத வலிகள்
இவற்றோடு சர்க்கரை நோயும் அதிகரித்து விட்டால் நம்னஸ் என்று சொல்லக்கூடிய மதமதப்பு தன்மை ஏற்படும். அவர்கள் தரையில் கால் வைத்தால் கடுமையான எரிச்சல், கால் கூசுதல், ஒரு வகையான மரத்து போதல் போன்ற தன்மையெல்லாம் ஏற்படும். இந்த நோயை முற்றிலும் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு எளிய மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட காய் நெல்லிக்காய். நெல்லிக்காயை தினம்தோறும் பயன்படுத்தி வந்தால் மலச்சிக்கல் எளிமையான முறையில் தீரும். வைட்டமின் சி சத்து எளிமையாக உடலுக்கு கிடைக்கும். மேலும் உடலில் அளவிற்கு அதிகமான கொழுப்பை குறைத்து உடல் எடையை பராமரிக்கும் என்பதால் நாம் நெல்லிக்காயை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக தக்காளி சுவையை அதிகரிப்பதற்கும் தேவையான அளவிற்கு புளிப்புத்தன்மை தேவைப்படும். அதோடு மட்டுமில்லாமல் தக்காளி உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரும் என்பதால் தக்காளியையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் புதினா. புதினா ஒரு கிருமி நாசினி. அதிகப்படியான உடல் எடை கூடினால் அவர்களுக்கு சளி தொல்லை அதிகரிக்கும். இது நுரையீரலை பாதிக்கும். சளி தொல்லையை வெளியேற்றி நுரையீரலை பாதுகாக்கும் என்பதால் புதினாவையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் இஞ்சி. எளிமையான முறையில் ஜீரணம் அடைவதற்கும் அஜீரணத்தை போக்குவதற்கும் இஞ்சி பயன்படும் என்பதால் இஞ்சியும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் காய்ந்த மிளகாய். காய்ந்த மிளகாய் வற்றல் நறுமணத்திற்கும் சுவைக்காகவும் நாம் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பச்சை மிளகாய். சிறிது காரத்தன்மையை அதிகரிப்பதற்கும் பச்சை மிளகாய் பல நோய்களை அளவோடு பயன்படுத்தினால் போக்கும். ஆகையால் பச்சை மிளகாயும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. மிளகு ஒரு இரத்த சுத்தி, கிருமி நாசினி. உடல் எடை அதிகரித்தால் சளி தொல்லையை நீக்குவதற்கு மிளகு இன்றியமையாத பொருள் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மஞ்சள் தூள். சிறந்த கிருமி நாசினிக்கும் உடலில் தங்கியுள்ள அழுக்குகளை வெளியேற்றும் என்பதால் மஞ்சள் தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக உப்பு. சுவை அதிகரிப்பதற்கும் நீர்ச்சத்து குறையாமல் பாதுகாப்பதற்கும் உப்பு பயன்படும் என்பதால் உப்பையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் பெருங்காயத்தூள். அதிகப்படியான உடல் எடை கூடும்போது நமக்கு அஜீரணத்தன்மையும் வயிற்று உப்பசமும் ஏற்படும். வயிற்று உப்பசத்தை நீக்கும் என்பதால் பெருங்காயத்தூளையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் கடுகு. தாளிதம் செய்வதற்காக தேவையான அளவிற்கு கடுகை எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். சிறு சிறு துண்டுகளாக நறுக்கெடுத்த நெல்லிக்காய் 25 கிராம், பச்சை மிளகாய் 10 கிராம், இஞ்சி மேல் தோல் நீக்கியது 5 கிராம், காய்ந்த மிளகாய் வற்றல் எண்ணிக்கையில் 2, மிளகு 5 கிராம், சீரகம் 5 கிராம், புதினா தழை 10 கிராம், பெருங்காயத்தூள் தேவையான அளவிற்கு, உப்பு தேவையான அளவிற்கு, நல்லெண்ணெய் தேவையான அளவிற்கு, மஞ்சள் தூள் தேவையான அளவிற்கு. அத்தனை பொருட்களையும் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருளை மருந்தாக மாற்றப் போகின்றோம். அதற்காக ஒரு சிலவற்றை பொன்னிறமாக வறுத்து எடுக்க வேண்டும். முதலில் மிளகு. இத்துடன் ஜீரகம்,
அடுத்ததாக இஞ்சி துண்டு, அடுத்ததாக பச்சை மிளகாய், அடுத்ததாக தக்காளி, அடுத்ததாக பெருங்காயத்தூள் மற்றும் உப்பு. இறுதியாக புதினா தழை. அத்தனை பொருட்களையும் நாம் நன்றாக வதக்கியுள்ளோம். அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். நன்றாக வதக்கி எடுத்த அத்தனை பொருட்களையும் விழுது போல் அரைத்தெடுக்க வேண்டும். இப்பொழுது நாம் நறுக்கி எடுத்த நெல்லிக்காயை நன்றாக வேக வைக்க வேண்டும். அதற்காக 100 மில்லி நீரை நன்றாக காய்ச்சவும். நாம் நீரில் நறுக்கெடுத்த நெல்லிக்காய்களை சேர்க்க வேண்டும். நீரில் நாம் சேர்த்த நெல்லிக்காய் நன்றாக வெந்துவிட்டன. இத்துடன் நாம் அரைத்தெடுத்த விழுதை சேர்த்து மீண்டும் ஒரு முறை கொதிக்க வைக்கவும். இத்துடன் சிறிது மஞ்சள் பொடி, அத்தனை பொருட்களும் சேர்ந்து நன்றாக கொதித்து விட்டன. அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இப்பொழுது இதில் நாம் சிறிது நல்லெண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து தாளிதம் செய்ய வேண்டும். அதற்காக வாணலில் நல்லெண்ணெயை விடவும். நன்றாக காய்ந்து கொண்டிருக்கின்ற நல்லெண்ணெயில் தேவையான அளவிற்கு கடுகு சேர்த்து பொரிக்கவும். இத்துடன் சிறிது கறிவேப்பிலை, நறுமணத்திற்காக ஒரு காய்ந்த மிளகாய் வற்றல், அற்புதமான முறையில் அத்தனை பொருட்களும் நன்றாக பொரிந்துவிட்டன. இதை நாம் நெல்லிக்காய் கலந்த கலவையுடன் சேர்க்கவும். அதி அற்புதமான மருத்துவ குணம் நிரம்பிய இந்த நெல்லிக்காய் ரசத்தை அதிகப்படியான உடல் எடை உடையவர்களும், சர்க்கரை நோயினால் கால்களில் மதமதப்பு தன்மை உடையவர்களும் வாரத்திற்கு ஒரு முறை பயன்படுத்தினால் படிப்படியாக நோய்களெல்லாம் நீங்கும், உடல் மேம்படுத்தப்படும். மிகவும் எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.